வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய எல்லா கடனையும் அடைக்கிற மாதிரி லோன் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு 2 கிரெடிட் கார்டு இருக்குது, இன்ஸ்டன்ட் லோனும் போயிட்டுருக்கு, பர்சனல் லோனும் போயிட்டுருக்கு. இது போல் அங்கங்கே இஎம்ஐ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறதுக்கு மொத்தமாக ஒரே லோனாக வாங்கி எல்லாமே நீங்கள் அடைக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு லோன் இருக்குது. அந்த லோனை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன்னா என்ன, அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 2 அந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்க போகிறோம். நம்பர் 3 இன்கேஸ் அந்த எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லைனா அதை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணி அந்த எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சூழ்நிலை நீங்கள் மாற்றிக்கலாம், அதுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 4 இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் யார் தராங்கன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது. நம்பர் 5ல் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனே ஒரு வேளை எனக்கு கிடைக்காத பட்சத்தில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, எல்லா கடனும் அடைக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக மறக்காம லைக் பண்ணுங்கள். எல்லா கடனையும் அடைக்கணுங்க, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கேட்டிங்கன்னா, டெபிட் கன்சல்டேஷன் லோனை தான் நம்ம விரிவாக்கமாக பார்க்க போகிறோம். இந்த லோன் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கான எலிஜிபிலிட்டி முதல் போல் 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இல்லை பாஸ், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் என்கிட்ட எலிஜிபிலிட்டி இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தீங்கன்னா, இந்த வீடியோட கடைசியில் நம்பர் 5 ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது இந்த லோன் இல்லாத இன்னொரு லோன் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லா கடனையும் அடைக்க முடியும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் என்றால் என்ன, இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் பொறுத்த வரைக்குமே எலிஜிபிலிட்டியை வச்சு தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக விஷயங்களை சொல்கிறேன். வருமானம் உங்களுக்கு 30,000 இருக்குது வச்சுங்களேன். மற்ற கடன்கள் அதாவது இந்த கிரெடிட் கார்டு, இன்ஸ்டன்ட் லோனு, மற்ற இஎம்ஐ வேறு ஏதாவது பேங்க்கில் வாங்கிட்டு வச்சுங்களேன், அது உங்களுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. உங்களோட வருமானம் 30,000 தான். இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க. இந்த லோன் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு லோன் இந்த கடன் அடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணும்போது வட்டி ஒரு 14% உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ப்ராசஸிங்கு ஸ்டார்ட் ஆகுது. இஎம்ஐ ஒரு 5,700 கட்டுற மாதிரி வருதுங்க, இன்னும் கட்டுற மாதிரி ஆப்ஷன் வருது. அதுக்கான விஷயங்களும் இருக்குது. தாராளமாக 3 லட்ச ரூபா கட்ட முடியும் உங்களோட சம்பளத்துக்கு. இருந்தாலும் இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற லோன் என்கொயரிஸ், அதாவது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இங்கே இடிக்கும். ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் கிரெடிட் ஸ்கோரை அரித்து சாப்பிட்டதுனால 800 இருக்க வேண்டிய இடத்துல 730 தான் உங்ககிட்ட இருக்கணும் போது அங்கே ஒரு அடி வாங்குவீங்க. ரெண்டாவது இன்கம் ஃப்ளோவும் உங்களுக்கு கம்மியாகும். இன்கம் ஃப்ளோ 30,000 இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இஎம்ஐ அங்கங்கே கட்டுறதுனால உங்கள் இன்கம் ஃப்ளோ கணிசமாக குறைஞ்சி 15,000 12,000, அதாவது டேக் ஹோம் சேலரி 12,000 15,000 இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வருமானத்தில் உங்களுக்கு 45லேருந்து 50 அல்லது 55% உங்கள் வீட்டுக்கு போகணும். இதுதான் பேங்கர்ஸ் பிளான் பண்ணி லோன் கொடுப்பாங்க. வருமானத்தில் ஒரு 30,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் இஎம்ஐ 20,000 போச்சுன்னா வெறும் 10,000 டேக் ஹோம் சேலரினா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு லோன் கிடைக்காம போகிறதுக்கான முக்கியமான காரணம். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கம்பெனி இன்கம் 30,000 வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் 12,000 வச்சுக்கோங்களேன், மொத்தமாக 42,000 உங்களுக்கு சம்பளம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தாராளமாக லோனு கிடைக்கும். ஏற்கனவே லோன் இருந்தாலும் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் சோர்ஸை பெருசாக காட்டணும். இதுதான் நான் சொல்ல வர்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பணம், மொத்த கடன் 3 லட்ச ரூபா இருக்குது வச்சுங்களேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுதுங்க, ஏற்கனவே கடன் இருக்குது இருந்தாலும் 2 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா மொத்தமாக சேர்த்து 5 லட்ச ரூபா உங்கள் கடன் மொத்தத்தில் கடன் கொண்டு வரீங்க வச்சுங்களேன், அதுக்கேற்றபடி இன்கம் சோர்ஸு காட்டணும். இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு கேல்குலேஷன் தான், நான் பாயிண்ட்டுக்குள்ளே இன்னும் போக. ஸோ 5 லட்ச ரூபா உங்கள் கடன் இருக்குது, வட்டி ஒரு 14%, 60 மாதம் இஎம்ஐ இருக்குது வச்சுக்கோங்க. இது 14% போடும்போது வட்டி மட்டும் ஆண்டுக்கு 70,000 வருது. ஸோ இந்த 5 லட்சம் 70,000 கூட்டிங்கன்னா 5,70,000 60 மாதத்துக்கு நீங்கள் வகுத்தீங்கன்னா மாதம் 9,500 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட வருமானம் 42,000, உங்களுடைய மொத்த கடன் பார்த்தீங்கன்னா 9,500. கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ டேக் ஹோம் சேலரி உங்களுக்கு 32,000 காட்டும். இது போல் உங்களுக்கு பிளான்லாம் வாய்ப்பெலாம் இருக்குது. இந்த சோர்ஸ்லாம் இவ்வளோ வாய்ப்பு இருக்குதுன்னு காட்டுறேன். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இன்கம்மை நம்மளுடைய சேலரியில் போட்டு டிரான்சாக்ஷன் காட்டினா தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். சில பேருக்கு 5 வருஷம்லாம் வேணாம், எனக்கு ஒரு 3 வருஷம்
இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு காலம் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 60 இஎம்ஐ எடுக்குதுன்னா எவ்வளோ டேக் ஹோம் எவ்வளோ இஎம்ஐ பிடிப்பாங்க, அதே போல் 48 மாதம் எடுக்குதா இருந்தால் எவ்வளோ இஎம்ஐ பிடிப்பாங்க, 36 மாதம் தான் எவ்வளோ இஎம்ஐ பிடிப்பாங்க காட்டுறேன். நீங்கள் கிட்டத்தட்ட 36 மாதம் போட்டால் கூட 15,835 ரூபா தான் மொத்த கடனுக்கு அடைகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டேக் ஹோம் சேலரி தாராளமாக 42,000 ரூபாலேருந்து 15,835 ரூபா கழிச்சிங்கன்னா 26,162 ரூபா தாராளமாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ இது போல் கேல்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு லோன் தரலாமா வேணான்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமாக அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சிம்பிளாக இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுடைய வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு லோன் இருக்குது, இப்போ உங்களுக்கு பணம் எக்ஸ்ட்ரா வேணுமா, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணி பார்ப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருக்குது, ஆனால் உங்கள் இன்கம் ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1, இந்த இன்கம் ஃப்ளோன்றது உங்களுடைய பணத்தை எடுத்து பேங்க்கில் போட்டு காட்டினா தான் அந்த கிரெடிட் ஸ்கோரில் தெரியும். இது ஒரு வகை. இன்கேஸ் பேங்க்கில் போடுற மாதிரி ஐடியா இல்லை, எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க்கில் கிரெடிட் கார்டு சம்பளத்தை தொடாமல் இருந்தீங்கன்னா சேஃப். ஏன்னா கரையாமல் இருந்தால் கூட போதும், இருக்கிற பணத்தை வச்சு அவன் ஏதாவது லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனு யார் தராங்க அதை நான் சொல்லிடுறேன். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நிறைய பேர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்பு கிடையாது, பேங்க்கில் போய்ட்டு பிரான்ச்சுக்கு போய்ட்டு நீங்கள் விசாரிக்கணும். ஏன்னா வட்டி உங்கள் வருமானத்தை வச்சு கிரெடிட் ஸ்கோர் வச்சு தான் இருக்குன்றதுனால கண்ட இடத்துல கண்ட ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணுறத காட்டிலும் இது போல் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு அந்த பிரான்ச்சில் போய் விசாரிச்சிங்கன்னா இருக்குது இல்லை ஏன் இல்லைன்ற விஷயத்த சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் இல்லாத போகிறதுக்கு ஒரே காரணம் இன்கம் ஃப்ளோ கம்மியாக இருக்குது தான் இருக்கும். இல்லைங்க என்னோடய கிரெடிட் ஸ்கோரில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு அடுத்த லோன் இருக்குது, அந்த லோனு கோ அப்ளிகேட் லோன். இந்த கோ அப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்குமே ரெண்டு விஷயம் தான். ஒன்று, யார் கூட சேர்றீங்க அவங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும், அவங்களோட இன்கம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோ அப்ளிகேட் லோன் கிடைக்கும். அப்ளிகேட் நம்பர் 1, அப்ளிகேட் நம்பர் 2 போட்டு வச்சுருக்கேன். ஸோ சம்பளம் உங்களுக்கு 30,000 ரூபா இருக்குது, ஆனால் உங்கள் கூட சேர்றவருக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம். அதே போல் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 730 தான் இருக்குது அல்லது 680 தான் இருக்குது, ஆனால் உங்கள் கூட சேரக்கூடிய கிரெடிட் ஸ்கோர் 810 இருக்குது. அல்லது உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் 3 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, அவருக்கு ஒரு 1 லட்ச ரூபா தான் கடன் இருக்குது. இது போல் உங்களை காட்டிலும் எல்லாவற்றிலும் அவருக்கு இந்த உயர்ந்து நிறைய இருந்துச்சுன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய லோன் போலவே உங்களுக்கும் அதே அமௌண்ட்டில் லோன் கிடைக்கும். ஏன்னா அவரோடு நீங்கள் சேர்றதுனால உத்தரவாதத்தின் பேரில் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். யார் இந்த கோ அப்ளிகேட், யாரோட சேர்ந்து இந்த லோனை நீங்கள் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா சொந்தங்கள், ஒய்ஃப், ஹஸ்பண்ட், பிரதர்ஸ், சிஸ்டர், இவங்க கூட சேர்ந்து நீங்கள் லோன் வாங்கலாம். உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க, அவங்கள சேர்த்து கூட இந்த லோனை வாங்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் தான் இருக்கக்கூடிய பேங்கர் தராங்க. என்னுடைய எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் பேங்க்கில் போய் கேட்குறேன், அவங்க இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படி கேட்டிங்கன்னா, பேங்க்கில் டெபிட் கன்சல்டேஷன் லோன் ஒன்று போட்டு தரமாட்டாங்க. பர்சனல் லோன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரீசனாக தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, என்னுடைய கடன் ஆல்ரெடி இருக்குது, என்னுடைய இன்கம் ஃப்ளோ நல்லா இருக்குது, எனக்கு ஒரு லோன் தேவைப்படுது அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பர்சனல் லோனாக தான் தருவாங்க. எதுக்குன்னு தனியாக லோன் தரமாட்டாங்க, பர்சனல் லோனாக தான் தருவாங்க. எதன் அடிப்படையில் தராங்கன்னா இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் அடிப்படையில் தருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக சொல்லிக்க மாட்டாங்க. அதனால் ஏற்கனவே கடன் இருந்தாலும் அது கிடைக்கும், ஆனால் ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி அதை க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருந்துச்சுன்னா இந்த லோன் கிடைக்காது. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருந்தாலும், உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருந்தாலும், உங்களை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து லோன் வாங்க தந்துனா கோ அப்ளிகேட் லோன் கிடைக்கும். இதுதான் 2 முக்கியமான வாய்ப்பு. ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறவங்க அந்த கடன்லேருந்து வெளியே வரதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஒருவேளை இது கூட கிடைக்கலைங்க, வேறு ஏதாவது ஆப்ஷனுக்காக கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.